வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமாய் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு செப்டம்பர் மாசம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை, சோமவார அமாவாசை. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும், பல வருடங்களா உங்களை பாடா படுத்திக்கிட்டு இருந்த கஷ்டங்கள்ல இருந்து கூட ஒரே நாள்ல உங்களுக்கு நிச்சயமா விடுதலை கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மள வாட்டி வதைக்கக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கு நாளைக்கு அமாவாசை நாள்ல உங்க தலைய சுத்தி இப்ப நான் சொல்ல போற பொருளை நீங்க தூக்கி போட்டாலே போதும், ஒரே இரவுல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம். விடியக்கூடிய பொழுதுல உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு அமாவாசை நாள்ல செய்ய வேண்டிய 2 விதமான பரிகாரங்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 பரிகாரமும் யாரு வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை சமாளிக்க முடியாத வகையில இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரே நாள்ல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த 2 பரிகாரத்தையும் நாளைய நாள்ல நீங்க செஞ்சு பாருங்க. 2ஐயும் ஒன்னா சேர்த்துதான் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இது உங்க விருப்பம் தான். உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டுமாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்ல போற 2 பரிகாரமுமே பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம் தான். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த 2 பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதனால இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு நமக்கு ஆவணி மாசத்தோட அமாவாசை இருக்கு. திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இந்த திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாம நாளைக்கு நமக்கு தேதி 2. இந்த 2ங்கிற நம்பர் சந்திர பகவானுக்கு உகந்தது. இப்படி சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த திங்கட்கிழமையோட சேர்ந்து 2ங்கிற தேதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். இது கூட சேர்த்து அமாவாசை வர்றது இன்னமுமே அற்புதமான பலன்களை நமக்கு நிச்சயமா கொடுக்கும். பொதுவா அமாவாசை நாளே இந்த பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. முன்னோர்களோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்கு ஏற்ற நாள் தான் இந்த அமாவாசை நாள். அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு முதன்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கெட்ட சக்திகள். கெட்ட சக்திகள்னா அடுத்தவங்களோட கண் திருஷ்டி, பொறாமை பார்வை, ஏக்க பெருமூச்சு, நாம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்தவங்க நமக்கு விடக்கூடிய சாபம், பில்லி, சூனியம், ஏவல், இது எல்லாமே கெட்ட சக்திகள் தான். இந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றல்களை, அதாவது கெட்ட சக்திகளை வெளியில தள்ளினாதான் நம்ம வீட்டுல தெய்வம் வந்து குடியேறும். தெய்வங்கள் வாசம் செய்யற வீட்டுல எந்த ஒரு கஷ்டமும் சண்டை சச்சரவுகளும் இருக்காது. இந்த கெட்ட சக்திகள் ஒரு வீட்டுல நிறைஞ்சு இருக்குன்னா அந்த வீட்டுல நிம்மதியே இல்லாத சூழ்நிலை இருக்கும். அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும். திடீர்னு ஏதாவது ஒரு அவசர செலவு வரும். அதே மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போகும். பட்ட காலையே படுன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, சமாளிக்கவே முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமான கெட்ட சக்திகளை அமாவாசை நாள்ல எப்படி வெளியில தள்ளுறதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம சேர்த்துக்க வேண்டிய பொருளை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நீங்க எந்த நேரத்துல குளிச்சாலும் சரி, இப்ப நான் சொல்ல போற பொருளை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க குளிங்க. இதுக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய
கல்லுப்பு போதும். அதே மாதிரி ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும். நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கொஞ்சமா கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணீரை எடுத்து உங்க தலைக்கோ அப்படி இல்லைன்னா உடம்புக்கோ ஊத்தி நீங்க குளிக்கும் போது முதல் தண்ணீர் உங்க உடம்புல படும்போது இந்த தண்ணீர்ல கல்லுப்பு எப்படி கரையுதோ அதே மாதிரி இந்த தண்ணீரோட தண்ணீரா எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு முதல் தண்ணீரை உங்க உடம்புல ஊத்தி நீங்க குளிக்கிறதுக்கு பாருங்க. நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர் வெந்நீரா இருந்தாலும் சரி பச்சை தண்ணியா இருந்தாலும் சரி இந்த கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால கல்லுப்பை பயன்படுத்தி இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான ஒரு விடிவு காலம் கண்டிப்பா பிறக்கும். சரி, இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் குளிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியாமையே கூட நீங்க மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்ல ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி நாம தெரியாம செய்யறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க அவங்களுக்கு தெரிஞ்சே இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி கஷ்டம் எல்லாமே தண்ணீரோட தண்ணீரா போகட்டும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு அவங்கள குளிக்க சொல்லி சொல்லுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்போ அடுத்ததா அந்த 2வது பரிகாரம், அதாவது நாளைக்கு அமாவாசை நாள்ல நம்ம தலைய சுத்தி தூக்கி போட வேண்டிய அந்த பொருள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணிருக்கேன். இந்த ஜாயின் பட்டன்ல பணவரவை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை உங்களுக்கு கிடைக்கும். சாதாரண மொபைல் வால்பேப்பரை தான் நான் உங்களுக்கு ரெய்கி எனர்ஜி கொடுத்து எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்க போறேன். இந்த வால்பேப்பரை நான் சொல்ற முறைப்படி நீங்க யூஸ் பண்ணும்போது நிச்சயமா அபரிமிதமான பணவரவு ஏற்படும். நம்ம மெம்பர்ஷிப்ல மொத்தமா 3 லெவல்ல பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விருப்பம் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நாம தலைய சுத்தி தூக்கி போட வேண்டிய அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் தான் நமக்கு தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷா மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமா நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. ஏற்கனவே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். நாளைய நாள்ல புதுசா கடைக்கு போய் நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க மரத்துல எலுமிச்சம்பழம் இருந்தாலும் அதை நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா நீங்க பறிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு அதுல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. இந்த நம்பர் பாத்தீங்கன்னா கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஹீலிங் கோடுன்னே சொல்லலாம். 2579. இத நீங்க எலுமிச்சம்பழத்துல எழுதிக்கோங்க. ஒன்னு ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இந்த நம்பரை எலுமிச்சம்பழத்துல எழுதிக்கோங்க. இப்படி நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற வார்த்தைய நீங்க சொல்லுங்க. சேஃப் காட் லிமிட் பி. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். சேஃப் காட் லிமிட் பி. நாம எப்படி சுத்தி போடும் போது ஊரு கண்ணு உறவு கண்ணு இது எல்லாம் போகணும்னு சொல்லி சுத்தி போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நீங்க எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு அதுல இப்ப நான் சொன்ன நம்பரை எழுதிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன வார்த்தைய 3 முறை 3 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. 3 டைம்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரையும் உங்க வீட்ல ஹால்ல ஈஸ்ட் டைரக்ஷன் கிழக்கு பார்த்து உட்கார சொல்லி சொல்லுங்க. இப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாரையுமே ஒன்னா சேர்த்து இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா 3 முறையும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா 3 முறையும் சுத்திட்டு இதுக்கப்புறமா அவங்க எல்லாரையும் கை கால் முகத்தை கழுவ சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போக சொல்லி சொல்லுங்க. இப்படி நீங்க அவங்களுக்கு சுத்தம் போதும் இப்ப நான் சொன்ன ஸ்விட்ச் வேர்டை சொல்லிக்கிட்டே சுத்தலாம். அதாவது ஒவ்வொரு முறை சுத்தம் போதும் சேஃப் காட் லிமிட் பி இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லிக்கிட்டே நீங்க சுத்துங்க. உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் சுத்தினதுக்கு அப்புறமா இதே எலுமிச்சம் பழத்தை வச்சு உங்களுக்கு நீங்களே சுத்திக்கோங்க.
இப்ப நான் சொன்ன முறைப்படி சுத்துங்க. இப்படி சுத்தினதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கால்படாத இடத்துல உடனேவே நீங்க போட்டுருங்க. இப்படி நாளைக்கு நைட்டு உங்களால உடனே கால்படாத இடத்துல போட முடியலன்னா பரவாயில்ல, ஒரு பேப்பர்ல சுருட்டி இந்த பேப்பரை உங்க வீட்டுக்கு நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. இப்படி வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை முடிஞ்ச அளவுக்கு மறுநாள் காலையில செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்திரிச்ச உடனேயே நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போடுறதுக்கு பாருங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய அமாவாசை நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.